ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் செஞ்சுருக்கிறது குஸ்கா ரெசிபி தான். குஸ்காவும் சிக்கன் குருமாவும் செஞ்சேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். ஸ்டார்ட் பண்ணலாமா? குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நெய்யும் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் 2 ஸ்பூன் போட்டுட்டு நான் பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு ஸ்டாரு எல்லாம் எடுத்துருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். அப்புறமேட்டு ஒரு ஆஃப் தக்காளி எடுத்துக்கோங்க. ஜாஸ்தி வேண்டாம் தக்காளி. ஒரு வெங்காயமும் 4 பச்சை மிளகாய் போட்டு ஃபஸ்ட்டு வதக்கி விடுங்க. ஜாஸ்தி வதக்க வேண்டாம். கலர் சேஞ்ச் ஆனால் குஸ்கா கலரும் சேஞ்ச் ஆகிடும். அதனால ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டுக்கலாம். தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுட்டு நான் ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாருங்கள், போதும். ஒரு 1/4 ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்துருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நான் இதுக்கு சிக்கன் குருமா தான் செஞ்சுருந்தேன். அந்த ரெசிபி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் போடுறேன், எடுத்து பார்த்துக்கோங்க. நான் எந்த டம்ளரில் அரிசி அளந்தனோ அதே டம்ளரில் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கிட்டு கொதி வந்தோடனே அரிசி போட்டுக்கலாம். நான் பிரியாணி அரிசி தான் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டுக்கலாம். உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு ஜாஸ்தி போட வேண்டாம். இது கொஞ்சம் உப்பு போட்டாலே போதும். போட்டு கொதி வந்தோடனே குக்கர் மூடிக்கலாம். 2 விசில் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வேறு டிஷ் வேணும்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். 2 விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிவிட்டு நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதான், குஸ்கா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு.